ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா எஜுகேஷன் பற்றினது தான் பேச போகிறேன். எஜுகேஷன்னா எல்லோரும் படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு படிப்பை தான் எல்லாருமே தேர்வு செய்கிறோம். ஒரு படிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, படிக்கணும், அதில் நிறைய ஸ்கோப் இருக்கணும், நல்ல ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஃபீல்டாக இருக்கணும், அதில் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும், ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு எஜுகேஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், படிக்கிறோம், டிகிரி முடிக்கிறோம், மேற்கொண்டு படிக்கிறோம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெசிக்னேஷனுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஃபீல்டில் இறங்குறோம், அன்றைக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம், அன்றாட வாழ்க்கையை நம்ம இப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இதை தாண்டி எஜுகேஷனில் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எஜுகேஷன் தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம மறந்துட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். வெறும் நம்ம காசு ஏர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாமல், எப்படி ஒரு முறையோடு நடந்துக்கிறது, எப்படி ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு நாகரிகம், ஒரு மனுஷனை பார்த்து நம்ம எப்படி மதிக்கணும், அவங்கள எப்படி வரவேற்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அவங்களெலாம் எப்படி மதிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன கடமைகள்லாம் செய்யணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களும் இந்த எஜுகேஷனில் தான் அடங்கும். இப்போ ஒரு திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, திருக்குறள் எதுக்கு படிக்கிறோம்? நம்ம இந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை எல்லாம் நல்லபடியாக நடத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு எத்திக்ஸ் தேவை, ஒரு நீதி நூல்கள். அப்போ அந்த நீதி நூல்களும் ஒரு கல்வி தான். அப்போ அதை கற்றுக்கிறது மூலமாக தான் அன்றாட ஓகே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு திருக்குறள் கேடில் விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவைனா நம்ம ஓகே படிப்பு தான் எல்லாமே முக்கியம். சரி, அதை தாண்டி அதுக்கப்புறம் பொது உடைமையில் வந்தோம்னா எப்படி அடுத்தவங்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய பர்சனல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த இந்த வாழ்வியலில் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் அன்றாடம் பண்ணுறோமோ அந்த முறைகள்லாம் எப்படி பயன்படுத்துறது, எப்படி பழக்க வழக்கங்களை நம்ம மேம்படுத்திக்கிறது, இது எல்லாமே தானே எஜுகேஷன் கொடுக்குது. அப்புறம் எப்படி நம்ம ஒரு கட்டத்தில் பெரிய ஸ்கோப் இருக்கிற எஜுகேஷனை மட்டுமே படிச்சுட்டு அதோடு அதை நிறுத்திட்டு நம்மளோட டெசிக்னேஷனை மட்டும் வாங்கிக்கிட்டு அதில் மட்டுமே எப்படி நம்ம கோத்ரூ பண்ண முடியும்? அப்போ அதை தாண்டி நம்ம லைஃப் டைம் வரையுமே நம்ம ஓடணும். லைஃப் டைம் வரையுமே மனுஷங்களை பார்க்கணும், நம்மளுடைய கடமைகளை செய்யணும், டெய்லி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அன்டில் நம்மளோட லைஃப் டைம் வரையும் நம்ம இப்போ ஒரு குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஒரு தாத்தாவோ ஆத்தாவோ பெரியவங்களாக மாறுற வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் எஜுகேட் பண்ணி தானே ஆகணும் நம்மளோட செல்ஃபை. இப்போ டெய்லி எஜுகேஷனுங்கிறது நம்ம ஒரு டெசிக்னேஷன் அடைஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம மணி பார்த்துட்டு டெய்லி நம்மளோட தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்கிறது இல்லாமல் நம்மளுடைய எமோஷ்னல் தேவைகள்னு ஒன்று இருக்கும். ஃபிசிக்கல் தேவைகள் தான் நம்ம எல்லாமே இதன் மூலமாக நம்ம பயன்படுத்திடுவோம். ஆனால் நம்மளுக்கு எமோஷ்னலாக இன்டீரியராக இருக்கிற தேவைகளை நாகரிகங்களெல்லாம் நம்ம வளர்த்துக்கணுன்னா டெய்லியும் படித்து தான் ஆகணும். சொல்லலாம், படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம படிச்சுட்டு தான் இது பண்ணணுமான்னு. ஆக்சுவலி படிக்காத மேதைகள்னு காமராஜர் பெரிய பெரிய தலைவர்களாக நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டு படிக்காத மேதைங்கிறோம். அவங்கள எப்படி நம்ம படிக்காத மேதைங்கிறோம் அப்படின்னா, காமராஜர் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகல, ஒரு ஸ்கூலுக்கு போகல, அவ்வளோதான். மற்றபடி அவர் படிக்காதவரா? அவர் எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணிட்டு தான் அப்படி நின்றுருக்காரு அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அப்போ அவர் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவரோட அந்த டீனேஜில் போயிட்டு அவர் கல்வியை அவர் பயிலலை, ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டு ஒரு டிகிரி வாங்கலை, இதெல்லாம் பண்ணலையே தவிர அவர் அத்தனை புத்தகங்களை படித்து தன்னை மேம்படுத்திக்கிட்டார். அது மூலமாக அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி அப்ளை பண்ணி அவர் முன்னேறினார். அப்போ படிக்காத மேதைங்க தான் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்ட நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த வயசில் அவங்க படிக்காமல் இருந்துட்டு மேற்கொண்டு அவங்கள புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக அவங்கள மேம்படுத்திக்கிட்டாங்களேன்னு தான் சொல்லணும். ஸோ யாருமே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க படிக்காமலே அச்சீவ் பண்ணிட்டாங்களாம் சொல்ல முடியாது. மேபி அவங்களுக்கு ஒரு டிகிரி இல்லாமல் இருக்கலாம், ஸ்கூல் போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கரண்ட்டாக இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு லெவலை அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டெசிக்னேஷன் ஸ்கோப் இருக்குது, இதில் லாங் லாஸ்டிங்காக இதில் இந்த ஃபீல்டில் நம்ம நிற்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள்,
இதையும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இதையும் கற்றுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். வெறுமனே சும்மா ஒரு இது மேக்ஸ் எடுத்து படிக்கிறதோ, ஒரு இங்கிலீஷ் எடுத்து படித்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதோ இல்லாமல், ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறது, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டத்துங்கெல்லாம் கோத்ரூ படிக்கிறது, ஒரு நீதி நூல்கள் படிக்கிறது, தலைவர்களுடைய வரலாறு படிக்கிறது, இந்தமாரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம டெய்லியும் படிக்கிறது மூலமாக தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நாகரிகங்களை நம்ம மேம்படுத்திக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கோப் இருக்கிறது, ஃபீல்டு இருக்கிறது, டெசிக்னேஷன் இருக்கிறது எல்லாமே ஓகே தான். எல்லாமே டெவலப் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். பட் அதை ஒரு லெவலுக்கு மேலே ரீச் பண்ணிட்டு ஓகே இதுதான் நம்மளுக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலையை நீங்கள் ரொட்டீனாக பார்க்காதீங்க. ப்ளஸ் இதையும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, எஜுகேட் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே அன்டில் யுவர் லைஃப் டைம். ஸோ ஓகே.